இத படிங்க. எத்தனை பேர் இத மைக்ரோசாஃப்ட்னு படிச்சீங்க? ஆக்சுவலா இது மைக்ரோசாஃப்ட் இல்ல, ரெனிக்ரோசாஃப்ட். புரியல? அதாவது இதுல M வர்ற இடத்துல RN இது ரெண்டையுமே சேர்த்து போட்டிருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு நமக்கு M மாதிரியே தெரியுது. இதை இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து இமெயில் வந்த மாதிரியே தெரிஞ்சாலுமே அது மைக்ரோசாஃப்ட் இல்ல, ரெனிக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற இந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். இது மைக்ரோசாஃப்ட்ல மட்டும் இல்ல, M வரக்கூடிய பெரும்பாலான அபிஷியல் வெப்சைட், இமெயில் இதுல எல்லாத்துலயுமே Mக்கு பதிலா RN இந்த மாதிரி போட்டு ஸ்கேமர்ஸ் நிறைய பேரை ஏமாத்தி ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இதுல M மட்டும் கிடையாது, ALSO இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லாம் வேற மாதிரியான லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேமர்ஸ் ஈஸியா நம்மளெல்லாம் ஏமாத்திடுறாங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய வெப்சைட் அட்ரஸா இருந்தாலும் இமெயிலா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே கரெக்டான லெட்டர்ஸ் தானா, அது அபிஷியல் வெப்சைட் தானா, அபிஷியல் இமெயில் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அவங்களையுமே உஷாரா இருக்க சொல்லுங்க. இல்லனா பணமோ டேட்டாவோ ஸ்கேமர் கிட்ட நீங்க லூஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பார்த்தா